பெர்சனல் பிராண்டிங்கு, அத்தாரிட்டி பில்டிங் இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு என்ன அப்படிங்கிறத தான் சொல்லப் போறேன். பெர்சனல் பிராண்டிங், அத்தாரிட்டி பில்டிங் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இல்ல. என்டையர்லி டிஃபரண்ட். நான் பெர்சனல் பிராண்டிங்கும், அத்தாரிட்டி பில்டிங்கும் ஒண்ணு தான்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு சில வீடியோவ பார்த்துட்டு தான் நான் அந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ அந்த ஒரு கன்ஃப்யூஷன பிரேக் பண்ணணுங்கிற தாட் தான் இந்த வீடியோவோட தான் இருக்க போகுது. பெர்சனல் பிராண்டிங், அத்தாரிட்டி பில்டிங். பெர்சனல் பிராண்டிங் எத ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி. நெறைய வியூஸ் வரும். நம்மள ஒரு 4 பேத்துக்கு தெரியும். ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த 2த்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த பெர்சனல் பிராண்டிங் இருக்கும். ஓகே. ஆனா, அத்தாரிட்டி பில்டிங் அப்படி கிடையாது. அத்தாரிட்டி பில்டிங்னாலே அங்க கிரெடிபிலிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ, பெர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றீங்கன்னா, உங்கள பார்ப்பாங்க. நீங்க சொல்றத கேட்பாங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஆக்ஷன் எடுப்பாங்களான்னா கொஸ்டின். ஆனா, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெர்ட். அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும்போது, அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆட்கள் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட் சொன்னா கேட்பாங்க. ஸோ, அங்க தான் அத்தாரிட்டி பில்ட் ஆகுது. ஓகே. ஸோ, அத்தாரிட்டி பில்டிங்கும், பெர்சனல் பிராண்டிங்கும் வேற வேற. பெர்சனல் பிராண்டிங் மேஜரா எந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரி டெல்லிங், ரிலேட்டபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள நோக்கி தான் இருக்கும். ஒருத்தவங்க இப்படி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. கேமரா இப்படி இருக்கும். இப்படி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கிறதே அப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ ரிலேட்டபிலிட்டி, கனெக்ட் இருக்கும். நம்ம வீட்லயும் அப்படிதானே, நம்ம ஒய்ஃபும் அப்படிதானே, நம்மளும் அப்படிதானே, நம்ம பெத்தவங்க அப்படிதானே, நம்ம ஃப்ரெண்ட் அப்படிதானே சொல்லிட்டு ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கும். அத நோக்கி பிளஸ் கதை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த அழகா கதையா மேக் பண்ணி சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்னா, ஒரு பெர்சனல் பிராண்ட கிரியேட் பண்ணும். ஓவர் எ பீரியட் கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது. ஓகே. இத அடுத்து அத்தாரிட்டி பில்டிங் அப்படின்னாலே, அவங்களோட வொர்க்க பத்தி பேசியிருப்பாங்க. ரிசல்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ரிசல்ட்ட கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க் நான் இதான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்டையரா அந்த சர்க்கிள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாவே இருக்கும். ஸோ, அதனாலேயே அவங்களுக்கு பெருசா ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ, ஆனா அங்க அத்தாரிட்டி பில்ட் ஆகும். அந்த கொஞ்சம் பேருமே அவங்க சொல்றத கேட்பாங்க. ஏன்னா, அவங்க இண்டஸ்ட்ரியில அவங்க எக்ஸ்பெர்ட்ன்னு சொல்ட்டு ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கும். ஓவர் அ பீரியட் கான்டென்ட் கன்டினியூஸா குடுக்கும்போது. பெர்சனல் பிராண்டிங்ன்னு பார்த்தோம்னா, சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப கனெக்டடா இருக்கும். ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அழகா ஸ்டோரி மாரி சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு அப்படியே போயிருவோம். மறந்துருவோம். அவங்களோட பேரு ஞாபகம் இருக்கும். அவர் சொன்னா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அத ஆக்ஷன்ல போடுவாங்களான்னா டவுட். இப்போ நீங்க பெர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட அவுட்கம் என்ன? நான் ஒரு 1 இயரா கன்டென்ட் போடுறேன்ப்பா. ஆனா பெர்சனல் பிராண்டிங் தான் நான் பண்றேன். அத்தாரிட்டி பில்டிங்க்கு நான் போகல. எனக்கு என்ன அவுட்கம் அப்படின்னு பார்த்தா, பீப்பிள்க்கு உங்கள தெரியும். உங்க பேர சொன்னா, ஓகே இவரு இத பத்தி பேசுவாரு. இப்படி பேசுவாரு. ஸோ இந்த இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிபிள் ஐடென்டிட்டிய வச்சு உங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்களோட பேர் கூட ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் மறந்திருப்பாங்க. சில பேர் கூட ஞாபகம் இருக்காது. என்னைக்காவது நம்மளோட ரீல் பார்த்திருப்பாங்க. நல்லா இருக்கேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம வீடியோ போய் காமிச்சிருக்குமான்னு ஒரு டவுட். அப்படியே காமிச்சிருந்தாலும் நம்ம பேர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீல் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு காமன் பெர்சனா ஒரு வீடியோ பார்க்கும்போது, அது என்னவா எனக்கு இருக்கும்? ரிலேட்டபிளா இருக்கும். ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல இருக்கும். ஓகே லைக் பண்ணிட்டு நான் போயிருவேன். ஆனா, எனக்கு ஒரு கெரியர் ஒண்ணு இருக்கு. கெரியர் அது வந்து ஒரு வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அது ரிலேட்டடா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கும்போது, நான் அந்த வீடியோல என்ன கோர் இருக்குன்றத தாண்டி, யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுவேன். அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது, இந்த பெர்சனோட பேரு எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ, அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன். ரிலேட்டபிலிட்டினால ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 10, 15 டைம் நம்ம வீடியோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நிக்கணும். ஆனா, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா பேசும்போது, பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனா, அத்தாரிட்டி பில்டிங்கோட அவுட்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு உங்கள பத்தி தெரியும். ஸோ, உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட வேர்டுக்கு ஆக்ஷன் இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட், ஃபாலோவர் கவுண்ட் கம்மி தான். ஆனா, அவங்க எல்லாமே உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆட்கள். ஸோ, உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நீங்க பேசும்போது, அவங்க அதில ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் கம்பேர் பண்ணும்போது. ஆனா, பெர்சனல் பிராண்டிங்ல அப்படி கிடையாது. பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு தள்ளி விட்டு போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ, ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நான் இருக்கணும். நான் ஒரு அத்தாரிட்டியா பில்ட் ஆகணும். நான் பேசுறது மூலியமா 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். ஸோ, ஒரு இண்டஸ்ட்ரியோட டாப் லீடர் ரேஞ்சுல நான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அத்தாரிட்டி தான் பில்ட் பண்ணணும். பெர்சனல் பிராண்டிங் இல்ல. பெர்சனல் பிராண்டிங் ஜஸ்ட் a விசிபிலிட்டி கேமு. அத்தாரிட்டி பில்டிங் அப்படின்றது கிரெடிபிலிட்டி கேமு. ஸோ, கிரெடிபிலிட்டி வேணுமா? விசிபிலிட்டி வேணுமா? இதுவரைக்கும் நான் சொன்னதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு டூ த கோர்ன்னு சொல்லணும்னா, சிம்பிளா பெர்சனல் பிராண்டிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமா இருக்கும், ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அதிகமா இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு விசிபிலிட்டி தான் மேஜர் கேமா இருக்க போது. ஸோ, அங்க ஒரு ப்ராடக்ட்ட நீங்க குடுக்கணும், ஒரு ப்ராடக்ட்ட செல் பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப ரேரு அத வாங்குறதுக்கு. ஆனா, அதே டைமு ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்ணிட்டு, அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நீங்க ப்ராடக்ட்ட விக்கும்போது, ஸோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆட்கள் உங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கம்மியா இருந்தாலும்,
எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆளா இருப்பாங்க. ஸோ, அந்த ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கான ரேஷியோ ரேஞ்ச் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் 1,000,000 சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெர்சனல் பிராண்ட் இருக்கு. ஒரு 100K ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ, அத்தாரிட்டி ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஆளு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்த மைக்க பத்தி தான் பேசுவார். திரும்ப திரும்ப பேசுவாரு. நான் ஒரு மைக் வாங்கணும்னா, நான் இவர்கிட்ட தான் வந்து பார்ப்பேன். கரெக்ட்டா? இந்த அத்தாரிட்டி கிட்ட தான் வந்து பார்ப்பேன். இவர் இந்த மைக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அத வந்து லைவா பேசி, பிஃபோர், ஆஃப்டர் இதெல்லாம் பண்ணி காமிப்பாரு. நான் வந்து டக்குன்னு வாங்கிட்டு போயிருவேன். ஏன்னா, இவருக்கு இதான் வேல. ஸோ, இத பத்தி தான் அவர் பேசுவாரு. இத பத்தின ரிசல்ட்ட பத்தி தான் பேசுவாரு. இதோட ஃப்ரேம் ஒர்க் பத்தி தான் பேசுவாரு. இதோட டெக்னாலஜி பத்தி தான் பேசுவாரு. இவர நம்பி நான் ஈஸியா வாங்கிருவேன். இந்த பெர்சனல் பிராண்ட் பில்ட் ஆன இந்த 1,000,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெர்சனு, இந்த மைக்க ப்ரமோட் பண்றாருன்னா பார்ப்பேன். ஆனா, ஒரு பெர்சனல் பிராண்ட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவரு. இவரு இந்த ப்ராடக்ட்ட பத்தி பேசும்போது, நான் அத வாங்குவனா? அப்படி வாங்கணும்னு முடிவெடுத்தாலுமே, நான் எங்க போய் செக் பண்ணுவேன்? இவர்கிட்ட தான் செக் பண்ணுவேன். பெர்சனல் பிராண்டு ரெஃபர் பண்றத, பிரிஃபர் பண்றத நான் கண்மூடித்தனமா வாங்க மாட்டேன். இது சரிதானான்னு சொல்லிட்டு இந்த அத்தாரிட்டி கிட்ட தான் வந்து செக் பண்ணுவேன். இந்த விசிபிலிட்டி கேம் விளையாடுறவரா நீங்க இருக்கணுமா? இல்ல இந்த கிரெடிபிலிட்டி கேம் விளையாடுறவரா நீங்க இருக்கணுமா? ஸோ அத்தாரிட்டி பில்டிங் எஃபெக்டிவானது. பெர்சனல் பிராண்டிங் விசிபிலிட்டி இருக்கும். ஆனா எஃபெக்டிவா இருக்காது. இத பார்க்கும்போது உங்க பிசினஸ்ஸுக்கு அஸ் அ பெர்சன் உங்களுக்கு எது வேணும்? விசிபிலிட்டியா? கிரெடிபிலிட்டியா? அதிகமான செல்ஃபியா? அதிகமான ட்ரஸ்ட்டா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.